மகர ராசி இவர்களுக்கான சக்சஸ் டிப்ஸ் அண்ட் ரெமடிஸ் என்னென்ன? இந்த மகர ராசி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒரிஜினல் 10ஆம் வீடு, the 10th house, and 10th house is a house of profession, it's a house of karma, it's a house of fame. அப்புறம் இந்த மகர ராசி சனியுடைய வீடு. So first thing, நீங்க உங்களுடைய அகங்காரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். If possible, get rid of your ego completely. அதுக்கப்புறம் உங்களுடைய டீலிங்ஸ்ல எந்த டீலிங்ஸா இருந்தாலுமே நீதி, நேர்மை, நாணயம், உண்மை இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் லைஃப்ல ஒரு கோல்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை கொடுத்து you can try to move towards your goal. Definitely அது one point of time உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும். பிகாஸ் இதே நான் மகர ராசிக்கு சொல்றேன்னா, இந்த மகர ராசியில தான் செவ்வாய் உச்சம் அடைகிறார். The action planet Mars இந்த மகர ராசியில தான் உச்சம் அடைகிறார். அதனால கண்டிப்பா நீங்க ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கான கமிட்டட் எஃபர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா சக்சஸ் இஸ் கேரண்டீட். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 3 கீவேர்ட்ஸை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொட்டீன் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ பீயிங் ரெஸ்பான்சிபிள், உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் ஷெட்யூலை எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பீயிங் கமிட்டட் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் ரிலேட்டட் விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ்பெஷலி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ், இல்ல ஆதார் கார்டு, இல்ல பேன் கார்டு, அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்க ராசியிலேருந்து 3ஆம் இடமான மீன ராசியில புதன் நீச்சமாகிறார். அதனால கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டட் விஷயங்கள்ல அக்யூரசிலாம் பார்த்து மேக் ஷூர் தட் ஆல் தி மிஸ்டேக்ஸ் ஆர் கரெக்டட். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஹெல்த்தை டெஃபினட்டா பார்த்துக்கணும், எஸ்பெஷலி ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 40. ஸோ அதுக்கு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் லைக் யூ கேன் டூ யோகா, டயட்டிங், வாக்கிங், மெடிடேஷன் இதெல்லாம் ரெகுலரா பண்ணீங்கன்னா கண்டிப்பா டு மெயின்டைன் அ குட் ஹெல்த் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அதுக்கப்புறம் ரிஃப்ரைனிங் ஃப்ரம் த பேட் ஹேபிட்ஸ் ஆல்சோ வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு லேண்டு இல்ல ஃபிளாட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த இடத்த கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்க. அதாவது அது ஒரு பாழடைஞ்ச இடமா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய சுய முயற்சியை எப்போதுமே நம்புங்க. உங்களுடைய செல்ஃப் எஃபர்ட் தான் உங்களுக்கு எப்போதுமே சக்சஸ்க்கு துணையாக நிற்கும். ஸோ அதனால உங்களுடைய செல்ஃப் எஃபர்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க. I hope this was helpful. Thank you all.